என்னோட நேம் கௌதம். என்னோட சித்தி தான் ஜீவிகாக்கா. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வந்தவன் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரிலேட்டிவில் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து தீவிரமான ஹிந்து ஃபேமிலி தான். மாலை போட்டு போகிறது அப்படி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இருந்த ஆள் தான். முன்னாடி இருந்த இயேசு தெரிஞ்சாலும் இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீசஸை ஏற்றுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது இந்த ஒரு வருஷத்தில் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் கடந்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான இழப்புகள், துர்மரணங்கள்னு சொல்லலாம். தொடர்ச்சியான மரணங்கள் எங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு அம்மா தவறினாங்க. எல்லாருமே நல்லா இருந்தவங்க, யாருக்குமே வந்து எந்த விதமான பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுனாலும் கூட தெரியாத அளவுக்கு தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு அம்மா இருந்தாங்க, 1 இயரில் அப்பா நல்லா இருந்தவங்க. அப்போது முன்னாடி இருந்தே ஜீசஸ் தெரியும். அப்புறம் எனக்குமே பயங்கரமான இஷ்யூஸ்லாம் வந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. என்ன எது தெரியல. நானும் ஒரு காலத்துலலாம் நம்ப மாட்டேன், அந்த பில்லி சோனியம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி. பெரிய ஒரு சர்ஜரியிலேருந்து மீண்டு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பெரிய சர்ஜரி நடந்தது, எல்லாம் கண்டினியூவாக நடந்தது. அதுலேருந்தெல்லாம் மீண்டு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஜீசஸ் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. ஜீசஸ் அதனால தான் நான் ரொம்ப தீவிரமாக பற்றி பிடிச்சேன். உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மத மாற்றம் அப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க தயவுசெய்து. மத மாற்றம் இல்லை, ஒரு மனமாற்றம். உங்களுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவை தரிச்சுக்கணும். கிறிஸ்து சொன்னது அதுதான். கிறிஸ்து வந்து நான் ஒரு கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒன்றை வந்து அவர் உருவாக்கலை, அவர் என்னை பின்பற்றுங்கள் மட்டும்தான் சொன்னார். ஆனால் கிறிஸ்துவங்கிறது அதை ஃபாலோ பண்ணுறவங்கனால உருவானுச்சு. அதனால் இது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்களையும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழலாக மாற்றும். அதாவது நல்ல மனுஷன் தான். பானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்து பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டத முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.